Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class. இஸ்ரோ விண்ணில் செலுத்திய EOS-09 செயற்கைக்கோள் தோல்வியில் முடிய காரணம் என்ன என்பது குறித்து இஸ்ரோ அளித்துள்ள விளக்கத்துடன் செய்தியாளர் தாயுமானவன் இணைந்துள்ளார். தாயுமானவன் வணக்கம். இஸ்ரோ என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? மேலும் தகவல்களை சொல்லுங்க. புவி கண்காணிப்பு, நாட்டினுடைய எல்லை பகுதி கண்காணிப்பு, காடுகளை கண்காணிப்பு, விவசாயம் மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு விதமான தகவல்களை திரட்டி வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான செயற்கைக்கோளாக பார்க்கப்பட்டது EOS-9. இந்த செயற்கைக்கோளானது இன்றைய தினம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இன்று PSLV C-61 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட ஒரு சூழலில் நேற்றைய தினம் இந்த ராக்கெட் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் என்பது முடிவுற்று தொடர்ந்து திட மற்றும் திரவ எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டு ராக்கெட் தயார் நிலையில் வைக்கப்பட்டு 22 மணி நேர கவுண்டவுன் என்பது தொடங்கியிருந்தது. இந்த கவுண்டவுன் தொடங்கியிருந்த ஒரு சூழல்ல இன்று காலை சரியாக 5:59 மணி அளவில் இந்த ராக்கெட் விண்ணில் சரியாக சீறி பாய்ந்தது. இந்த ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்த அடுத்த 17 நிமிடங்கள்ல சுமார் 534 கிலோமீட்டர் தொலைவில், பூமியிலிருந்து 534 கிலோமீட்டர் தொலைவில் 17 நிமிடத்தில் இந்த ராக்கெட்டில் இருந்து இந்த புவியை கண்காணிக்கக்கூடிய அந்த EOS-9 என்ற செயற்கைக்கோள் பிரிய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் மூன்றாவது நிலை என்று சொல்லக்கூடிய திட மற்றும் திரவ எரிபொருட்கள் முழுமையாக பிரிக்கப்பட்டு அதன் பிறகாக மூன்றாவது நிலையில் எரிபொருள் பிரிக்கக்கூடிய ஒரு பணியின் போது இந்த ராக்கெட்ல ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்பட்ட நிலையில இந்த செயற்கைக்கோளானது முழுமையாக புவிவட்ட பாதையில நிலைநிறுத்தப்பட முடியாத ஒரு சூழல் நம்மால இங்கே பார்க்க முடிந்தது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் தரப்புல அந்த மூன்றாவது நிலையில இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்ததாகவும் சரியாக விண்ணில் செலுத்தப்பட்ட 8 நிமிடம் 17 வினாடிகள்ல இந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்ட ஒரு சூழல்ல ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்த முடியாத ஒரு சூழலை பார்க்க முடிந்ததாக தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. 238 கிலோமீட்டர் தொலைவில் இத்தகைய பாதிப்பு கண்டறியப்பட்டதாகவும் 538 கிலோமீட்டர் தொலைவில் இந்த முழுமையாக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த முடியாத ஒரு சூழல் இருந்ததை நம்மால் இங்கே பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக இந்த என்ன பிரச்சனை, எந்த காரணத்தால இந்த திட்டம் என்பது தோல்வியில் முடிவுற்றது என்பது தொடர்பான தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த செயற்கைக்கோளை பொறுத்த மட்டில் நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தற்போது நாட்டினுடைய எல்லை பகுதியில் ஒரு அசாதாரண சூழல் என்பது நிலவி வருகிறது. ஆபரேஷன் சிந்தூரிலும் கூட இதற்கு முன்னதாக அனுப்பப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் தான் தொடர்ந்து அந்த தீவிரவாத முகாம்களை துல்லியமாக இந்திய ராணுவம் தாக்கி பதிலடி கொடுக்க முடிந்ததை நம்மால பார்க்க முடிந்தது. இத்தகைய சூழல்ல இனிவரும் நாட்கள்ல இந்த எல்லை பகுதிகளை மேலும் கண்காணிக்கக்கூடிய வகையில் தீவிரப்படுத்தக்கூடிய வகையில் இந்த EOS-9 என்று சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்பு மற்றும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை இன்னைக்கு விண்ணில செலுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. இந்த செயற்கைக்கோளை பொறுத்த மட்டில் அப்பச்சர் ரேடார், C-பேண்ட் ரேடார் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரேடார் என்பது ஒரு அதிநவீன ரேடாராக பார்க்கப்படுகிறது. ரேடார் தொழில்நுட்பம் உதவியுடன் பூமியை கண்காணிப்பதோடு பூமியில் நடைபெறக்கூடிய மாற்றங்களை தொடர்ச்சியாக புகைப்படங்களை எடுத்து அனுப்புவது இந்த சேட்டலைட்டுடைய ஒரு பிரதான பணியாக பார்க்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழல் தான் இது போன்ற ஒரு ஃபெயிலியர் என்பது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இந்த ஆய்விற்கு பிறகாக மீண்டும் இந்த செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்துவதற்கான நடவடிக்கையை இஸ்ரோ எடுக்கும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நடைபெற்றிருந்த அந்த PSLV C-61 ராக்கெட் EOS-9 மிஷன் என்பது தோல்வியில் முடிந்திருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class.